வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஷெஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் சைனாவில் 60 நாட்களுக்கும் மேலே இருந்திருக்கேன். அங்கே சாப்பிட்றதுக்காக ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணும்போது அந்த ஃப்ரைட் ரைஸை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் எப்படி உதிரியாக பலன்னு ஃப்ரைட் ரைஸ் இருக்கோ அந்த மாதிரி அங்கே இருக்கிறது கிடையாது. ஒரு பருக்கையோடு இன்னொரு பருக்கை ஒட்டிக்கிட்டு நல்லா பிசுன்னு தான் இருக்குது. அங்கே மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை வேறு எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி தான் தராங்களான்றது பார்க்கும்போது மற்ற எல்லா இடத்துலையும் அதே மாதிரி தான் ஃப்ரைட் ரைஸ் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணுறது வந்து க்ளூட்டனியஸ் ரைஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் சைனாவில் இருக்கக்கூடிய ஷெஷ்வான்ன்ற ரீஜன்லேயே போய் நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த ரீஜன் மட்டும் இல்லை, சைனாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த ரீஜன் நீங்கள் போய் கேட்டாலும் உங்களுக்கு அது கிடைக்காது. இதுக்கான காரணம் ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், டிராகன் சிக்கன், மஞ்சூரியன் இது எல்லாமே இண்டோ சைனீஸை சேர்ந்தது, சைனீஸ் குவிசனை சேர்ந்தது கிடையாது. இண்டோ சைனீஸ் குவிசின் அப்படின்றது தனி குவிசின். நம்ம இந்தியாவில் சாப்பிடக்கூடிய எல்லா சைனீஸ் ஃபுட்டும் இந்த இண்டோ சைனீஸை சேர்ந்தது தான். இந்த ரெசிபியை நான் ஸ்ரீநிதி அருள், சாமுல் ஜோஷ்வா, சித்தார்த் யூ, சித்திரகலா இவங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இதை கேட்டிருக்கீங்க. இவங்க எல்லாருக்காகவும் இதை நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதில் 100 கிராம் அளவு நீளமான காய்ந்த மிளகாய் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சதன் பிறகு நல்லா சூடு ஆற விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சைடில் வச்சுக்கோங்க. வேற ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து 100 கிராம் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் சோக் பண்ணியிருக்கேன். இதையும் இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை கரெக்டாக 80% குக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே குக் பண்ணோம் அப்படின்னா இது ஓவர் குக் ஆகி ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிசுன்னு இருக்கும். இந்த ரைஸ் குக் ஆகிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து சைடில் வச்சுப்போம். வேற ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். அப்படி குக் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் மேலே வரும். இதோடைய கலர் நல்லா ரெட்டிஷாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பச்சை வாசமும் போகும். இந்த அளவுக்கு இது நல்லா குக் ஆனதன் பிறகு இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ ஒரு ஓக்கில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடரும் சேர்த்து இதை நான் ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா பொடியாக இதை ஸ்கிராம்பிள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இது ரெடியானதன் பிறகு எடுத்து சைடில் வச்சுருவோம். அதே ஓக்கில் மறுபடியும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய பூண்டு மற்றும் இஞ்சி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை நிமிடம் கழித்து இதில் 50 கிராம் அளவு சிக்கனை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் இருந்து வரக்கூடிய இந்த தண்ணியிலேயே இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு வேளை இதுலேருந்து தண்ணி வரல அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை தெளித்து இதை குக் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா குக் பண்ணதன் பிறகு இதில் 30 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய கேரட், 30 கிராம் அளவு பொடியாக நறுக்கிய கேப்சிகம் சேர்த்து இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இது 1 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 பிஞ்ச் அளவு அஜினமோட்டோ, தேவையான அளவு உப்பு, கூடவே 2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கடைசியாக 50 கிராம் அளவு கோஸை சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு நம்ம பாயில் பண்ணி ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ரைஸ் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா டாஸ் பண்ணதன் பிறகு நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கு இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. டாஸ் பண்ணதன் பிறகு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக நல்லா பொடியாக நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியனை இது மேலே தூவி விட்டுக்கிறேன்.
அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஷெஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஷெஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணலை, ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அஜினமோட்டோவும் சேர்த்துருக்கும். இதுவும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஒரு பிஞ்ச் அஜினமோட்டோ சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இந்த அஜினமோட்டோ சேர்க்கலாமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் எனக்கு தெரிந்த சில உண்மைகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அஜினமோட்டோ அப்படின்றது ஒரு இன்க்ரீடியன்ட் நேம் கிடையாது, இது ஒரு பிராண்ட் நேம். இந்த அஜினமோட்டோடைய உண்மையான பேர், அதாவது இந்த இன்க்ரீடியன்ட் பேர் வந்து MSG, மோனோ சோடியம் குளூட்டமேட்னு சொல்லுவாங்க. இதை சில பேர் சைனீஸ் சால்ட்னு சொல்லுவாங்க. இந்த அஜினமோட்டோ ஜப்பான்ல இருந்து தான் வந்துச்சு. ஜாப்பனீஸ் அவங்க காலங்காலமாக சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு பிஞ்ச் அஜினமோட்டோ இன்னைய வரைக்கும் சேர்க்குறாங்க. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய சுவையை அவங்க 7வது சுவையை கருதுகிறாங்க. அந்த சுவையோட பெயர் உமாமி. எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருந்தாலும் அளவோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலுக்கு எந்த ஒரு உபாதையும் ஏற்படுத்தாது. அதுக்கு தான் அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அஜினமோட்டோவையும் அளவோடு சேர்த்துக்கோங்க. அளவு அப்படின்றது ஒரு போர்ஷனுக்கு ஒரு பிஞ்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.